அண்மையில் ஆளுநர் ஆர்.என். ரவி, ராபர்ட் கால்டுவெல் மற்றும் ஜியூபோ பற்றி பேசிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. நடுநிலையாக இருக்க வேண்டிய ஆளுநர் தொடர்ச்சியா மதம், கட்சி, கொள்கை மற்றும் சித்தாந்த ரீதியான கருத்துக்களை தொடர்ந்து முன்வச்சுட்டே வர்றது அரசியல் வட்டாரங்கள்ல விவாத பொருளா உருவெடுத்திருக்க நிலையில இந்த குறிப்பிட்ட கருத்து எதிர்க்கட்சிகளை மட்டுமில்லாம கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மை அமைப்புகளையும் முகம் சுளிக்க வச்சிருக்கு. திராவிட மொழிகளோட ஒப்பிலக்கணத்தை கொடுத்த கால்டுவெல், திருக்குறள் மற்றும் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியூபோ போன்ற தமிழ் அறிஞர்களை பள்ளிப்படிப்பு கூட முடிக்காதவர்கள்னு பொய் தகவலை பரப்புரை செய்ததும் இல்லாம அவர்களை பத்தின பல சர்ச்சையான கருத்துக்களை முன்வச்சிருக்காரு ஆளுநர் ஆர்.என். ரவி. ஆளுநர் ரவிக்கு எதிரான கண்டனங்களை சத்தியம் டிஜிட்டல் குழுவிடம் சிறுபான்மை மக்கள் நலக்கட்சி தலைவர் பேராயர் சாம் யேசுதாஸ் அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காரு. அந்த உரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கால்டுவெல் பத்தியும் ஜியூபோ பத்தியும் ரொம்ப தவறான கருத்துக்களை பேசியிருக்காரு. அவங்க பள்ளி கல்வி கூட முடிக்காதவங்க, அதுக்கப்புறம் மதமாற்றம் செய்ய வந்தவங்க போன்ற கருத்துக்கள் எல்லாம் பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆர்.என். ரவி என்ற அந்த கவர்னர் அவர் ஒரு சனாதன வெறியரா இருக்கிறதால இப்படி சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக ஒரு தவறான கருத்தை கிறிஸ்தவர்கள் மனம் புண்படுத்தும்படி பேசுறாரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது சிறுபான்மை மக்கள் நலக்கட்சி சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். என்னன்னு சொன்னா, ஒரு அடிப்படை அறிவே இல்லாத மாதிரி ஒரு கவர்னர் பேசுறாருமா. அவர் ராபர்ட் கால்வெல் ஸ்கூல் டிராப்ட் அவுட்னு பேசுறாரு. அது மிகவும் தவறான ஒரு செய்தி. இது கிறிஸ்தவ மனதை புண்படுத்துது. அவர் வரலாற்றை சரியா படிக்கணும். முதல்ல அவர் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துல இளைநிலை கல்வியை படிச்சு பட்டம் பெற்றவர். அதுக்கப்புறம் இறையியல் கல்லூரியிலும் படிச்சு பட்டம் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டதாரி இந்தியாவுக்குள்ளே வராரு. அவரை போய் ஒரு சர்வசாதாரணமாக அவர் படிக்காதவர், ஸ்கூல் டிராப்ட் அவுட் என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. இது உண்மையிலே அவர் இவர் என்ன படிச்சிருக்காருன்றது குறித்து ஒரு சந்தேகத்தை எழுப்புது. இது தவறான ஒரு செய்தி. அதுக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கணும்னு நாங்க விரும்புறோம். இப்போ கால்டுவெல் பாத்தீங்கன்னா திராவிட மொழிகளோட ஒப்பிலக்கணம் நூலை எழுதி வெளியிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஜியூபோ திருவாசகம், திருக்குறள் எல்லாம் ஆங்கிலத்துல அவர் மொழிபெயர்த்ததன் காரணமா தான் பல நாடுகள்ல திருக்குறள்னா என்ன, திருவாசகம்னா என்னன்ற அளவு முதல்ல தெரிய வந்திருக்கு. ஆனா இந்த ஒரு தமிழுக்காக அவங்களோட வாழ்க்கையோட பெரும்பகுதியை தமிழுக்காக அர்ப்பணிச்சிருந்தாலும் அவங்க மதமாற்றம் செய்யதான் வந்தாங்க அப்படின்னு சொல்ற கருத்து எப்படி பாக்குறீங்க சார்? அதுவும் மிக தவறான கருத்து தான். ஆக்சுவலி இவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்தது தன்னுடைய மதத்தை பரப்புவதற்கு என்பது உண்மை. ஆனால் அவர்கள் இங்க தமிழ் பால் கொண்ட பற்றுனால அவங்க தமிழ் காற்றிய அளப்பரியான ஒரு பணி உலகமே வியக்கத்தக்க ஒரு பணி. அது எல்லா அறிஞர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்துக்கு ஒரு 18 திராவிட மொழிகளையும் நல்லா கற்று தேர்ந்து படித்து கால்டுவெல் அவர்கள் மிகவும் புலமை பெற்றவர். அவர் 18 மொழிகள்ல பேசி அது இலக்கணத்தோடு பேசி படிக்கிறதுக்கு ஆற்றல் பெற்றவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற 12 திராவிட மொழிகளை ஆராய்ச்சி செய்துதான் அதுக்கான ஒரு திராவிட குடும்பத்துக்கு தமிழ் தாய்மொழி என்று சொல்லி அதுதான் பிரதான மொழி என்று சொல்லி திராவிட ஒப்பிலக்கணம்னு ஒரு மிகப்பெரிய நூலை எழுதுறாரு. அந்த நூலை பொய்ன்னு சொல்லி இவர் சொல்றாருன்னா இவருக்கு என்ன படிப்பறிவு இருக்குன்னு பாருங்க. இவர் மதமாற்றம் என்ற ஒரு வார்த்தையை இவர் பேசி கொச்சைப்படுத்துறாங்க. அவங்களுடைய பணியை இவர்கள் இந்த கவர்னர் கொச்சைப்படுத்துகிறாரு. அவர்கள் மதமாற்றம் செய்ய வரவில்லைங்க. அவங்க வந்தது தன்னுடைய இறைப்பணியை செய்ய வந்தாங்க. ஆனா அதை விட அவர் நீங்க சொன்ன மாதிரி ஜியூபோ திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு. அவர் ஒரு திருவாசகம் தன்னுடைய கல்லறையிலே ஒரு தமிழ் மாணவன் இங்கு உறங்குகிறான்னு எழுதி வைன்னு சொன்னாரு. ஒரு பைபிள் வசனத்தையோ எதையோ எழுத சொல்லல. அவ்வளவு பெரிய இறைப்பணியாளர் தமிழ் மேல் கொண்ட பற்றினால அவர் எவ்வளவு ஆசையா தன்னுடைய கல்லறையிலேயே இப்படிதான் ஒரு தமிழ் மாணவன் இங்கு உறங்குகிறான் அப்படின்னு எழுத சொல்றாருன்னா அவங்களுடைய அந்த தமிழ் மொழி பற்று பாருங்க. அவங்க தமிழ் மொழிக்கு ஆற்றின தொண்டு, அவங்க எத்தனை புத்தகங்களை அவங்க தமிழ் மொழியில மொழிபெயர்த்து அந்த புத்தகங்கள் எல்லாம் அச்சிட்டு இருக்கிறாங்க. வரலாற்று புத்தகங்கள் எல்லாம் இதெல்லாம் இவங்க மறைக்கிற செயலை இன்னைக்கு சனாதனத்துல வெறி கொண்ட இப்படிப்பட்ட கவர்னர்கள் கிறிஸ்துவத்தை கொச்சைப்படுத்துறாங்க. அந்த மிஷினரிகளின் வாழ்வியலை கொச்சப்படுத்துறாங்க. இதுதான் உண்மையா கண்டிக்கத்தக்கது. ஒரு கவர்னர் என்பவர் ஒரு மதசார்பற்ற புதுநிலையிலிருந்து பேசணும்.
அவர் அறிவியல் சார்ந்து எதையுமே பேச மாட்டேன்றாரு, படிப்பு வரி சார்ந்து பேச மாட்டேன்றாரு. அவர்களுக்கு வந்து மிஷினரிகளை தாக்கி மிஷினரியுடைய பணிகளை கொச்சைப்படுத்தணுன்ற நோக்கத்துல தான் இப்படி பேசுறாரே தவிர, உலகத்துக்கே தெரியும் கார்டுவெல் யார், ஜியு போப் யார், அவர்கள் வந்து செய்த பணிக்கு எவ்வளவு பெரிய மிகச்சிறந்த பணி என்பதற்காகத்தான் இவர்களுடைய சிலைகளை எல்லாம் நம்ம வந்து கடற்கரை சாலையில வச்சிருக்கிறாங்க. அரசு அவர்களை வந்து ஒரு பெருமைப்படுத்தி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இவங்களுக்கு என்ன, சனாதனத்தை வெறி கண்களை மூடி இருப்பதால இந்த புகழை எல்லாம் அழிச்சிடணும், கிறிஸ்துவர்களுடைய வளர்ச்சி, கிறிஸ்துவ மிஷினரிகள் தமிழ்நாட்டுக்கு செய்த சாதனை எல்லாம் அழிக்கணும்னு பாக்குறாங்க இவங்க. அதற்காகத்தான் இந்த கவர்னரை வச்சுட்டு இவர் தவறாக இப்படி பேசியிருக்காங்களே தவிர, இந்த மத்திய அரசு இந்த கவர்னரை வந்து திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் நாங்க ஒரு கோரிக்கை கூட இதுக்காக வைக்கிறோமா. பிறப்பால உயர்வு தாழ்வு இருக்கு அப்படின்றதான் சனாதனத்தோட முக்கிய கோட்பாடா இருக்கு. ஆனா ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, சனாதன கோட்பாடுனால மக்கள் வந்து ஒற்றுமையா வாழ்ந்து வந்தாங்க, இந்த மாதிரி வெளிநாட்டு இவங்க தான் பிரித்தாளும் சூழ்ச்சியோட இங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கருத்துக்களை வைக்கிறாரு. அது தவறான கருத்து தான். ஏன்னா சனாதனம் வாழ்ந்து இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினரிகள் எல்லாம் வந்து இருக்கும்போது இதே இந்த கார்டுவெல் இவர்கள்லாம் இப்ப நம்ம ஜி போப் சாயர்புரத்திலும் கார்டுவெல் அவர்கள் எல்லாம் வந்து அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலும் இளையான்குடி போன்ற பகுதிகளெல்லாம் பணி செய்திருக்கிற அந்த காலத்துக்கு கொஞ்சம் ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, பல வருடங்களுக்கு முன்பாகத்தான் அங்க இருக்கிற மக்கள் பெண்களே வந்து மேலாடை போடக்கூடாதுன்னு சனாதனம் தான் சொல்லிட்டு இருந்தது. பெண்களுக்கு மேலாடை போட இது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்துல இருந்ததை எதிர்த்து போராடியது மிஷினரிகள் தான். மேலாடை கழகம்னு ஒரு போராட்டத்தை நடத்தி பெண்களும் சமமாக வந்து தங்கள் உடல் உறுப்புகளை காட்டக்கூடாதுன்னு மூட சொன்னது. சனாதனம்னு இவங்க எதை சொல்றாங்க, இவங்க வந்து சனாதனம்னா தகப்பன் முடிவெட்டுகிறார் என்றால் பிள்ளைய முடிவெட்டணும், அந்த குலக்கல்வி திட்டம், இப்படித்தான் இவங்க பேசி சனாதனத்தை குறித்து பேசுறாங்களே தவிர, சனாதனம் என்பது வந்து ஒரு பெரிய காரியமா இவங்களுடைய காரியங்கள்ல எதுவும் இல்லைம்மா. இவங்க வந்து சனாதனம் என்று சொல்லுகிறது அந்த பார்ப்பனியத்தை இவங்க முன்னிறுத்தணும், அந்த தீண்டாமை, அந்த 4 வர்ணத்தை இங்க மறுபடியும் கொண்டு வந்துடணும். கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்து அதையெல்லாம் ஒரு சம சீர்திருத்த ஒரு கல்வியை கொடுத்து எல்லாருக்கும் கல்வி, எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த அந்த ஒரு காரணம் மிஷினரிகளால் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். அதை எப்படியாவது இவங்க தடுத்துணுன்றதுக்காகத்தான் இவங்க இது மாதிரி இதையெல்லாம் மறைமுகமா போடுறாங்க. இவங்க சொல்ற சனாதனம் என்பது வெறும் பார்ப்பனியத்தை அடிப்படைப்பட்ட வர்ண சாஸ்திரங்களுக்கு உட்பட்டது. அதை இவங்க மறுபடியும் கொண்டு வரணும்னு விரும்புறாங்க. அது இதுக்கு மேல் வந்து மிஷினரிகள் வைத்த இந்த கல்வி அறிவினாலே இதெல்லாம் நடக்காது. இதுக்கு மேல அப்படியெல்லாம் இவங்க கனவெல்லாம் இங்க பலிக்காதுமா. அரசியல் சார்பற்று நடுநிலையா செயல்படணும் அப்படின்றத ஒரு ஆளுநரோட கடமை. ஆனா ஆர்.என். ரவி தொடக்கத்துல இருந்தே தன்னுடைய சொந்த கருத்துக்கள், மதம், கட்சி இது போன்ற எல்லாவற்றையும் சார்ந்துதான் அவரோட கருத்துக்களை வந்து பகிரங்கமா எல்லா இடத்துலயும் தைரியமா சொல்லிட்டே வராரு. இதுக்கு சட்டம் சார்ந்து மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து இவரை உடனே திரும்ப பெறணுமா? இது வந்து ஒரு ஆளுநர் என்பவர் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும், மொழி, அனைத்து மத மக்களுக்கும் பொதுவானவர் தான். இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது இவர் செயல்படுகிறது வந்து ஒரு பிஜேபி கட்சியுடைய அவருடைய உறுப்பினரை போலவும் பிஜேபி கட்சியுடைய மாநில தலைவர் போலவும் செயல்பட்டிருக்காரு. இவருக்கு வந்து இங்க வந்து பிஜேபி கட்சியுடைய செயலாளர் போலவும் அவங்க பொறுப்பாளரை போல தான் இருக்கிறாரு தவிர, இவர் வந்து எல்லா மதத்திற்கும் எல்லா இனத்துக்கும் பொதுவான ஒரு கவர்னர் இல்லை. மத்திய அரசாங்கம் இவரை திரும்பி பெற்றுக் கொள்ள வேண்டும். இது மாதிரி மதவாதிகளையும் மத சார்புடையவர்களும் கவர்னராக இருப்பது வந்து தகுதி அல்ல. ஏன்னா இது லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இந்த இந்திய தேசத்திலே கிறிஸ்தவம் என்பது தன்னுடைய சொந்த காரியங்களை கொடுத்து மக்களுக்காக பணி செய்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கை வழிமுறைப்பட்ட பெரிய பெரிய தலைவர்கள் இவர் கொச்சைப்படுகிறார். இவரோட நோக்கம் என்ன? சனாதனத்தை இங்கு வேறு ஒன்றை செய்வது, எப்படியாவது மதவாதத்தை திணிக்கிறது. இப்படித்தான் இவர் ஒரு கவர்னர் செயல்படுகிறார். இந்த கவர்னரை திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இது மாதிரி எந்த கவர்னரும் இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு வருகிற கவர்னர்கள் படித்தவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, நேர்மையானவர்களாக இருக்கணும், மத சார்பற்றவர்களாக இருக்கணும், எல்லாருக்கும் பொதுவானவர்களாக இருக்கணும். ஆனா இவர் பச்சையாக தெரிகிறது, இவர் எல்லா விதமான சமநீதியை விட்டுவிட்டு ஒரு வெறும் பிஜேபிக்கு ஊதுகுழலாக செயல்படுகிறார். இவர் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகேம்மா. விறுவிறுப்பான அரசியல் அலசல்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க சத்தியம் டிஜிட்டல் கூட எப்பவும் இணைஞ்சிருங்க.